ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பேலியகூட மார்க்கெட் தான் போயிருந்தோம். கன நாளைக்கு பிறகு இன்றைக்கு போயிருந்தா பார்த்தா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு தான் இருந்துச்சு. இந்த இலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொயில இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன் நண்பர்களே. அதை பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது தக்காளி பழம் வேண்டும்னு பார்த்தா அது வந்து பொக்ஸாக தான் கொடுப்பினுமாம். அப்படியே பொக்ஸில் இருக்கிறபடியே எடுக்கணுமாம். அது வந்து ஒரு 15 கிலோ அப்படி இருக்கும். நான் சொன்னால் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சா இப்போ இந்த பழுதாக இருந்தானே அதால் வேணாம்னு சொல்லி இங்கெல்லாம் தேங்காய் வேண்டுவோம்னு வந்து பார்த்தா தேங்காயும் அப்படித்தான். ஒரு தேங்காயை ஒரு ரூம் மாதிரி ஒன்றுக்குள்ளே போட்டு இரும்பு கம்பி கேட்டடிச்சு வச்சிருக்கு. அதுக்குள்ளே நாங்கள்லாம் போக முடியாது, அவங்க தார தேங்காயத்தான் வாங்கலாம் அப்படி தான் சொன்னார் நண்பர்களே. அப்போ நான் சொன்னேன், சரி நான் போகலாம், நான் காட்டுற தேங்காயெல்லாம் எடுத்து தாங்க, நல்ல தேங்காயை தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வாங்கி கொண்டு இங்கால வந்தால் வாழைப்பொத்தி இருந்துச்சு. வாழைப்பொத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் விற்கிற சைட்டை தான் வந்துச்சு. சின்ன வெங்காயம் ஒரே ஒரு கடையெல்லாம் இருந்துச்சு. தொங்கல் கடை 501வது கடை என்று நடக்கிறோம் ஒரு மாதிரி நடந்து வாங்கிட்டு நண்பர்களே. நடந்துட்டு பார வழியில் பார்த்தீங்கன்னா வாழைப்பொத்தி இருந்துச்சு. வாழைப்பொத்தியை கேட்டால் அவர் நல்ல மலிவான விலை சொன்னார். 1 கிலோ 80 ரூபா என்னமோ சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடையாக அடுக்கணும். மூடி அடுத்து நான் என்ன செய்கிறேன்ட்டு இங்கால அப்படியே வார வழியில் தேசிக்காயை மாட்டி கொண்டு வந்து பார்த்தா பனங்கிழங்கு நண்பர்களே. பனங்கிழங்கு கண்டோன்னு சொல்லி அவனு ஒரே ஒரு ஆள் தான் வச்சிருக்கிறார் பனங்கிழங்கு. 4 பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. சரி, ஆசைக்கு ஒரு 4-5 பனங்கிழங்கையும் எடுத்துட்டு அவர்கிட்டையும் வாழைப்பொத்தி இருந்துச்சு. வாழைப்பொத்தியை வேண்டி கொண்டு வந்தால் இங்கால கோவா பார்த்தீங்கன்னா நல்ல கோவா தெரியுமா நண்பர்களே. இது இந்த வெள்ளம் வந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா நெருப்பு விலை. கரட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ 3000 கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கரட் 160 ரூபா அந்த மாதிரி தான் போகுது 1 கிலோ. அப்படியே அதையும் வாங்கி கொண்டு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழத்தை பாருங்க, இந்த பெரிய தக்காளி பழம் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இது என்னடா இப்படி பெருசாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இது வந்து ப்ரொக்கோலி. இது நல்ல விருப்பம் வேண்டும் மகனுக்கு. அதோட ப்ரொக்கோலியை எடுத்துட்டு இங்கால உருளைக்கிழங்கு தக்காளி பழம் இங்கால பக்கங்களில் வேண்டலாம், கணக்கா பார்த்தங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கலாம். அதையும் வாங்கிட்டு அப்படியே கரட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய் வாங்கினேன். பைத்தங்காயில் எல்லாம் சரியான விலையாத்தான் இருக்கு நண்பர்களே. மரக்கறி வந்து சொல்கிற மாதிரிக்கு இன்னும் நல்லா குறையே இல்லை. பைத்தங்காய் உருளைக்கிழங்குகள் எல்லாமே கொஞ்சம் விலையாக இருக்கேன். அங்கே நுரலியா பக்கங்களில் இன்னும் பிரச்சனை முடியலை தானே. அப்படியே மேலே வந்து பழக்கடைக்கு வந்தால் அன்னாசி பழம் அன்னாசி காயல் குமிச்சு விட்டுருக்குது. இங்கே மாம்பழத்தை பார்த்துன்னு நம்மளை வண்டி போகாது, அதுலேயே இருந்தாச்சு. நல்ல கருத்த குழம்பா டேஸ்ட்டாக இருந்து நான் எடுக்க முதல் கேட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், ஒன்றை வெட்டி தந்தார் சாப்பிட்டு பாருங்க மாட்டேன். இனிப்பு செம்மையாக இருந்துச்சு நண்பர்களே. அதோட மாம்பழத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே உள்ளுக்கு வந்து வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு அங்கால வாழைக்குலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இளநீ கடை இருக்குது. அந்த தம்பிகிட்ட இளநியை வேண்டிட்டு கொஞ்சம் இளநியை வேண்டி கொண்டு வந்தாச்சு. ஏன்னு சொல்லுங்க, இங்கே நல்ல லாபம். வாழைப்பழம் இருக்கட்டுக்கும் இளநியாக இருக்கட்டுக்கும் மரக்கறிகள் எல்லாமே இங்கே லாபம். இங்கே இருந்து தான் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே விற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் 300 ரூபான்னு சொன்னால் இங்கே வந்து 650 ரூபா அப்படி விற்கணும் நண்பர்களே. அதால் இங்கே போய் மினக்கட்டு வாங்குறது எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும். அதோட எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்துட்டு நான் கத்திரிக்காய் பைத்தங்காய் அதுகளெல்லாம் சரியான விலையாக கிடக்குது. பீட்ரூட் எல்லாமே விலையாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னும் வளமையான நிலைமைக்கு திரும்ப இல்லை. பார்த்தீங்களா, முன்னுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு. நீங்களும் போய் பேலியகூட மார்க்கெட்டில் மரக்கறி வாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்